குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எப்படின்னா ஒரு யூனிட் படிச்சுட்டு இன்னொரு யூனிட் போகும்போது ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான டாப்பிக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் படித்து முடிச்சிட்ட பேர் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப குழப்பம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாஸ் அண்டு கான்செப்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ யூனிட் 1ல் ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொன்றத்தோட ரிலவெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சிலபஸ் வைஸ் பிரித்து நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன தான் ஜென்ரலாக க்ரோத் த்ரூ பண்ணாலும் நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக நடுவில் லேக் ஆகும். நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் அந்த ஃப்ளூயண்ட் வரும். இல்லைனா உங்களால் சம்ஸ் வந்து ஃபுல்லாக போட முடியாது. ஸோ மேக்ஸிமம் கேல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேல்சியோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வந்து கன்சியூம் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லைனா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால உங்களுக்கு சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஆன்சர்ஸ் வந்து எரர் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் போட்டு பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேல்குலேஷன்ஸ் அந்த ரீடிங்ஸ் அந்த இது வேல்யூஸ்லாம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணும் போதே நிறைய வந்து சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகும். நீங்கள் வந்து வீட்லேயே சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஸோ நீங்கள் அது ஒன்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு டாபிக் இது நீங்கள் ஃபார்முலாவோட அந்த கான்செப்ட் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஸோ அது கம்ப்ளீட் ஆன பேர் இன்னும் போங்க. ஜென்ரலாக கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.